இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே எப்படியான வாழ்க்கைகளை ஒவ்வொருவரும் வாழுகிறோம் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். மன்னரைகளுக்கு செல்லுங்கள், ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்கிறார்கள். ஆசைகளை தகர்க்கக்கூடிய இந்த மரணத்தை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் நடுவிலே நிற்கிறான், அவனை சுற்றி அவனுடைய வாழ்க்கை இதுதான் என்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. அதை தாண்டி வெளியே போகிற விதமாக ஒரு கோட்டை ரசூலுல்லாஹ் வரைந்து சொல்கிறார்கள். இந்த கோடுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையை தாண்டி பல எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருப்போம். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் முலாக்கிக்கும், அது உங்களுக்கு நேருக்கு நேராக முன்னால் வந்து உங்களை சந்திக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, இன்றைக்கு நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கழித்த ஒரு சகோதரருடைய ஜனாசாவினுடைய நல்லடக்கத்திலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே தினமும் பல சந்தர்ப்பங்களில் ஜனாசா நல்லடக்கங்களில் நாம் பங்கு பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே தீருவார்கள் என்பது உலகத்தினுடைய நியதியாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுகிற போது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறக்கிற எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற செய்தியை மிக திடகாத்திரமாக அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறான். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே எப்படியான வாழ்க்கைகளை ஒவ்வொருவரும் வாழுகிறோம் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் நமக்காகவே செய்கிற நன்மைகளைப் போல நமக்கு எதிராக செய்கிற பாவங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மனிதன் தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில தான் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் அடிக்கடி இந்த மரணத்தினுடைய எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்னரைகளை தரிசனம் செய்யுங்கள். ஜனாசா அடக்கங்களாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அது இல்லாத நேரங்களிலையும் மன்னரைகளுக்கு செல்லுங்கள், ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்கிறார்கள். ஏன்னா மரணத்தை நம்ம அடிக்கடி நினைக்கிற போது கண்டிப்பாக என்ன ஆகும் என்று சொன்னா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைகளை நாம் சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுகிற போது சொல்கிறார்கள், ஆசைகளை தகர்க்கக்கூடிய இந்த மரணத்தை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள். மவுத், நம்ம பல விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்போம். இருக்கிற நேரங்கள்ல எல்லாமே மரணம் நினைவுக்கு வருகிற போது அந்த ஆசைகள் எல்லாம் தவிடுபொடியாக மாறிவிடும். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிற போது ஒரு சதுர வடிவத்திலான ஒரு வரைதலை வரைகிறார்கள். ஒரு சதுரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைகிறாங்க. சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய நபிமொழியாக இருக்கிறது. அந்த சதுரத்துக்குள்ள சரியாக சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில ஒரு கோட்டை வரைகிறார்கள். வரைந்ததற்கு பிறகு அதே நடு இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள அந்த சதுரத்தை நோக்கி நிறைய சின்ன சின்ன கோடுகளை எல்லாம் வரைகிறார்கள். வரைந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்பொழுது ஒரு சதுரத்தை வரைந்திருக்கிறேன், அதிலிருந்து நேராக வெளியிலே ஒரு கோட்டை வரைந்திருக்கிறேன், உள்ளுக்குள்ள நிறைய கோடுகளை வரைந்திருக்கிறேன். இதுல நடுவுல எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோமோ அந்த இடம்தான் ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் மிக அழகாக சஹாபாக்களுக்கு வரைஞ்சி காட்டிடுறாங்க. ஒரு சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரெக்டான சென்ட்ரல் பாயிண்ட் எது இருக்குமோ அந்த இடம்தான் மனிதனாக இருக்கிறான். இதே நேரத்தில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதுரத்தினுடைய அந்த கட்டம் தான் அவனுடைய வாழ்க்கை லைஃபாக இருக்கிறது. நடுவுல இருந்து வெளியாக நான் வரைந்திருக்கக்கூடிய இந்த கோடுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. ஒரு மனிதன் நடுவிலே நிற்கிறான், அவனை சுற்றி அவனுடைய வாழ்க்கை இதுதான் என்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. அதை தாண்டி வெளியே போகிற விதமாக ஒரு கோட்டை ரசூலுல்லாஹ் வரைந்து சொல்கிறார்கள், இந்த கோடுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையை தாண்டி பல எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஏன்னா எல்லா கோட்டையும் உள்ள வரைஞ்ச ரசூலுல்லாஹ் எதிர்பார்ப்பு என்கிற கோட்டை மாத்திரம் வெளியே போகிற வரைக்கும் வரைந்து காட்டுகிறார்கள். வரைந்து காட்டிவிட்டு சொல்கிறார்கள், நான் உள்ள வரைஞ்சிருக்கிற இந்த சின்ன கோடுகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிற சோதனைகள். இந்த உலக வாழ்க்கையில நிறைய சோதனைகளை சந்திப்பீங்க. சில சோதனைகள் உங்களை ஆட்கொள்ளும், சில சோதனைகளில் தப்பித்து விடுவீர்கள்.
ஒன்றில் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இன்னொன்றில் தப்பித்துக் கொண்டாலும் மாறி மாறி நீங்கள் தப்பித்துக் கொண்டு வந்தாலும் மரணம் என்கிற சோதனையை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மரணம் என்கிற இந்த சோதனை நாம் தவிர்த்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் மரணத்தை போது மிக அழகாக ஒரு செய்தியை சொல்கிறது. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் ஃபைன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களுக்கு நேருக்கு நேராக முன்னால் வந்து உங்களை சந்திக்கும். பொதுவாக நம்மை ஒருவர் துரத்தி வந்தால் நம்ம முன்னாடி ஓடுவோம், பின்னாடி தான் அவர் துரத்திக்கிட்டு வருவாரு. மரணத்தை பற்றி இறைவன் சொல்லும் போது நீங்க விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, விரண்டு ஓடும் போது மரணம் உங்களுக்கு பின்னாடி வருதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது உங்களுக்கு முன்னால் வந்து நின்று நேரடியாக நேருக்கு நேர் உங்களை சந்திக்கும் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இதை தெளிவுபடுத்தும் போது இன்னொரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான். உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யாராவது மரணிப்பதற்கு விரும்புவார்களா? அல்லாஹ்வை சந்திக்கணும்னா மௌத்தா போனா தான் சந்திக்க முடியும், யாராவது மௌத்தாகிறதுக்கு விரும்புவாங்களா என்று சொல்லும் போது ஆயிஷா, நான் சொன்னது அதை பற்றியது அல்ல. உடனே எல்லாரும் மௌத்தாகி போங்கிறத பத்தி நான் சொல்லல. மரண தருவாயில் கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற போது, உங்களுடைய மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கிற போது, மரணம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்கிற போது, அந்த சக்கராத்துடைய நிலையில் மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறானோ அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நம்ம மௌத்தா போறோமே என்று எவன் வெறுக்கிறானோ கண்டிப்பாக அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அப்ப அந்த இறுதி கட்டம் என்பது நமக்கு நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் நிலைகுத்தி நிற்பதை பற்றி பேசும்போது, ஜனாசாக்கள் ஒருவர் உயிர் பிரிந்து விட்டால் அவருடைய பார்வை நிலைகுத்தி நிற்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவருடைய உயிர் போகிற நேரத்தில் அதை பார்த்த இறுதி பார்வையாக அது இருக்கிறது என்கிறார்கள். இந்த அளவுக்கு மரணம் என்பது எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும், உலகத்திலேயே நான் தான் ஜாம்பவான் என்று இருந்தாலும் மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அதிலிருந்து யாரும் விதிவிலக்கு பெற முடியாது. எனவே இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழுகிற நேரத்துல மரணம் நிச்சயமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலை நேரத்தை சந்தித்து விட்டால் மாலையாகும் வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்று எண்ணாதீர்கள், மாலையாகிவிட்டால் காலையாகும் வரைக்கும் இருப்பீர்கள் என்று எண்ணாதீர்கள். ஆனா நம்முடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்ம எப்படி ஒரு 200 வருஷம் வாழ்ந்துருவோம், ஒரு 500 வருஷம் இருக்க போறோம், நம்முடைய காலகட்டம் நீளமானது, அடுத்தவனோட சண்டை பிடிப்போம், அடுத்தவனோட அவதூறு பேசுவோம், அடுத்தவனுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவோம், நமக்கு நாமே பாவம் செய்வதை தாண்டி அடுத்தவனுக்கு எதிராக பல காரியங்களை செய்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு நம்மை நாமே பாவத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவன் யார் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன வில்லிசானிஹி வயதிஹி, எவனுடைய கரத்தாலும் நாவினாலும் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த விதமான தொல்லையும் ஏற்படவில்லையோ அவன்தான் முஸ்லிமாக இருக்கிறான் என்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்தவரையில இப்ப மரணித்திருக்கக்கூடிய இந்த சகோதரர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இவரை தெரியும். நான் அறிந்து இவர் செய்த ஒரு காரியமாக நான் பல கட்டங்களில் பார்த்த ஒன்றே ஒன்று, காலையில எந்திரிச்சாருன்னா அவருடைய தொழுகைகள் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டாருன்னா அவர் வேலைக்கு போயிடுவார், ஈவினிங் வந்துட்டாருன்னா இருக்கிற பத்திரிகையை படிப்பார், அதோடு அவருடைய தூக்கத்துக்கு போய்விடுவார். கடந்த 20 ஆண்டுகளாக நான் அவரை அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். இன்னொருவருடைய தொல்லைக்கு அவர் போனது கிடையாது, இன்னொருவரை பற்றி அவர் பேசியது கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் பேசுகிற நேரங்கள் எல்லாம் இந்த உம்மத்தை பற்றிய கவலை அவருக்கு இருந்தது, இந்த சமூகத்தை பற்றி பேசக்கூடியவராக இருந்தார். அவருக்கு எது முடியும், என்னால பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும், அதை நான் பண்ணுவேன் என்கிற இடத்தில் இப்படியான ஒரு வாழ்க்கையை கடத்தியவர். இன்னொருவருக்கு தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவினாலோ நாம் அறிந்து வெளிப்படையாக எந்த விதமான குற்றங்களையும் செய்தவர் கிடையாது. ஏற்கனவே அவருடைய பிள்ளைகள் சொன்னதை போல அவர் அப்படியான ஏதாவது ஒன்று செய்திருந்தார் இருந்தால் கூட அப்படி செய்யப்பட்டவர்கள் தயவு செய்து அவரை மன்னித்து, அவருடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, மன்னித்து அவருக்காக வேண்டி இறைவனிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கிற காரியத்தை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக மறுமையினுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்று விடுவார். இந்த உலகத்துல வாழும் போது நம்மளோட இருக்கிற போது நல்ல மனிதராக, அன்பானவராக, பண்பானவராக செயல்பாட்டுகளிலே அவருடைய வாழ்க்கையை அவர் காட்டி இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கைகளையும் எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொருவருக்கு தொல்லை இல்லாத இஸ்லாமிய மார்க்கம் காட்டிய அடிப்படையில குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை மாத்திரம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாமே மாற்றிக்கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.